குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பில் வருவாய் செலவின கணக்கு. பின்வரும் விவரங்கள் மார்த்தாண்டம் பெண்கள் பண்பாட்டு மன்றத்தின் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். 1/4/2018 அன்று விளையாட்டுப் பொருட்களின் இருப்பு 16,000. அவ்வாண்டில் வாங்கிய விளையாட்டுப் பொருட்கள் 84,000. 31/3/2019 அன்று விளையாட்டுப் பொருட்களின் இருப்பு 10,000. இது என்ன மிஸ் பண்ணுறாங்க? இது மாதிரி நிறைய விஷயங்கள் மட்டும் சொல்கிறாங்களே, இது எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது? இது எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கே அப்படின்னா நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இந்த கணக்கை பார்க்காதீங்க. இதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். முதல்ல அதை பாருங்கள். இப்போ 2020 வருஷம். இந்த வருஷம் நீங்கள் நிறைய விளையாட்டு ஜாமான் வச்சுருக்கீங்க. எத்தனை? ஒரு 50 வச்சுருக்கீங்க. அந்த வருஷம் ஃபுல்லாகவே அந்த விளையாட்டு ஜாமான் என்ன பண்ணிட்டீங்க? பயன்படுத்தினீங்க, உடைச்சிங்க, எல்லாம் செஞ்சு முடித்தது போக கடைசியாக உங்கள்கிட்ட 10 தான் இருந்துச்சு. இது எப்போ? 2020 வருஷம். இப்போ அடுத்த வருஷம் 2021 தொடங்கிடுச்சு. அப்போ போன வருஷம் இறுதி சரக்கு, இறுதி இருப்பு அடுத்த வருஷத்துக்கு என்னவா வரும் அப்படின்னா தொடக்க இருப்பாக வரும். ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும். போன வருஷத்துடைய இறுதி இருப்பு அடுத்த வருஷத்துக்கு என்னவா வரும்? தொடக்க இருப்பாக வரும். இப்போ 10 விளையாட்டு ஜாமான் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய பொம்மையெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. அப்போ ஒரு 5 வாங்கிட்டு வரீங்க. ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது? 15 இருக்குது. இப்போ இந்த 21வது வருஷத்தோட முடிவில் உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது அப்படின்னா 4 தான் இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. இப்போ 2021ஓட முடிவில் இறுதி இருப்பா எப்படி இந்த 20ல் இறுதி இருப்பு 10 இருந்துச்சோ அதே மாதிரி 2021ல் இறுதி இருப்பு உங்கள் கையில் இன்னும் 4 விளையாட்டு ஜாமான் தாங்க இருக்குது அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 15ல் 4 போயிடுச்சுன்னா 11 விளையாட்டு ஜாமான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பயன்படுத்தி உடைச்சிருப்பீங்க, காணடிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்போ 11 விளையாட்டு ஜாமாவை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க, பயன்படுத்தி உடைச்சிட்டிங்க. அப்போ உங்கள்கிட்ட அந்த 2021ல் மீதம் இருந்தது 4 தான். ஓகேவா? இதுதான் கணக்குங்க. இந்த போன வருஷத்தோடைய இறுதி இருப்பு இந்த வருஷம் தொடங்கின உடனே தொடக்க இருப்பாக வரும். அப்போ தொடக்க இருப்பு ப்ளஸ் நீங்கள் இந்த 2021ல் எனக்கு நிறையா வேணும் அப்படின்னு சொல்லி பொருள் என்ன பண்ணியிருக்கீங்க? வாங்கியிருக்கீங்க. 2021ல் இறுதி இருப்பு இருந்தது. இதுதான். அப்போ பயன்படுத்திய விளையாட்டு பொருள் 11. ஓகேவா? இதுதான் நமக்கு சம்மு. எந்த சம்மு எடுத்துக்கிட்டாலும் இதே மாடல் தான். தொடக்க இருப்பு ப்ளஸ் வாங்கியது மைனஸ் இறுதி இருப்பு பயன்படுத்திய விளையாட்டு பொருட்கள். இது தாங்க சம்மு. இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். என்ன வரும்? ஒருவேளை அந்த நீங்கள் வச்சுருந்த விளையாட்டு பொருட்களை விற்றுருந்தீங்க அப்படின்னா வருவாயின பக்கம் போடணும். இது எல்லாமே செலவு பக்கம் வரும். இந்த விளையாட்டு பொருட்களை நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா விற்பனையில் வந்தால் வருவாய் பக்கம் போடணும். இதுதான் கணக்கு. இந்த மெத்தடை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கணக்கு ரொம்ப ரொம்ப எளிமை. கணக்குகளை போகலாமா? இங்கே பாருங்கள். 1/4/2018 அன்று விளையாட்டு பொருட்களின் இருப்பு. அது என்ன 1/4 நான் சொன்னேன் ஏற்கனவே. 31/3/2018. அப்போ போன வருஷத்தில் முடிஞ்ச டேட்டு அது. அந்த போன வருஷத்துடைய இறுதி இருப்பு இந்த வருஷத்துடைய தொடக்க இருப்பு. இப்போ இந்த வருஷம்னா என்ன? தேதியை பாருங்கள். 1/4/2018 31/3/2019 இதான் டேட்டு. இது மார்த்தாண்டம் பெண்கள் பண்பாட்டு
மன்றம் செலவினம் வருவாயினம் இறுதி கணக்குன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருப்பு நிலை குறிப்பு, பொறுப்புகள் இருந்தால் பொறுப்புகள் போடணும், சொத்துக்கள் இருந்தால் சொத்துக்கள் போடணும். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து எழுது பொருள்னாலே செலவினம் தானே. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தொடக்க இருப்பு 1/4/2018 எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ப்ளஸ் விளையாட்டு பொருள் வாங்கியது 84,000 பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 வருது பாருங்கள். 6 4 10 0 மிச்சம் 1 8 2 10 1,00,000 மைனஸ் இறுதி இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஓகேவா? அப்போ நம்ம பயன்படுத்திய விளையாட்டு பொருட்கள் எவ்வளோ அப்படின்னா 90,000. இதுதான் கணக்கு. ஒருவேளை இதில் விற்றதுன்னு ஏதாவது வந்ததுன்னா விற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி வர பக்கம் போடணும். இப்போ என்ன விஷயம், இது இறுதி கணக்கில் எவ்வாறு தோன்றும் கேட்டிருக்காங்களே அப்படின்னா, இந்த வருஷத்துடைய இறுதி இருப்பு நமக்கு சொத்து. ஏன்னா இதுதான் வந்து அடுத்த வருஷத்துக்கு தொடக்க இருப்பாக போகும் இல்லையா? அதனால் இந்த இறுதி இருப்பை சொத்து பக்கம் போட்டு காட்டணும். இறுதி இருப்பு விளையாட்டு பொருட்களின் இறுதி இருப்பு 10,000. ஓகேவா? 10,000. இதான் உங்களுக்கு என்னோட வீடியோவை பார்க்குறீங்க, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, புரியலனாலும் கேட்குறீங்க, புரிஞ்சாலும் நல்லா சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.